சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9ஆம் திருமுறையில் இருந்து 18 திருப்பதிகங்கள் நிறைவு பெற்ற நிலையில் 19வது திருப்பதிகத்தை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. இந்த பதிகம் பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகள் என்பவரால் அருளி செய்யப்பட்ட கோயில் என்ற திருத்தலத்திற்கு உரித்தானது. இதுல இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, சாளரபாணி என்ற பண் நமக்கு இன்னைக்கு இந்த ஒரு பதிகம் தான் இந்த பண்ல நமக்கு கிடைத்திருக்கின்றது. அது மட்டும் இல்லை, இந்த பண்ணுக்கு எத்தனை ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் திருமுறை முழுவதுமே இந்த ஆனந்த பைரவி என்ற ராகத்தில் பாடும் ஒரு மரபை ஓதுவார்கள் மத்தியில் பார்க்க முடிகின்றது. அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு பண்ணாகத்தான் இந்த சாளரபாணி பண் என்பது அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். முதல் பாடம் திருச்சிற்றம்பலம். முத்து வைரமணி மாணிக்க மாலை கண்மேல் தொத்து மிளிர்வன போல் தூண்டு விளக்கைப்ப எத்திசையும் வானவர்கள் ஏத்தும் எழில் தில்லை அத்தனுக்கும் அம்பலமே ஆடரங்கமாயிற்றே. திருச்சிற்றம்பலம். அற்புதமான ஒரு பாடல். அதாவது கோயில் என்ற திருத்தலம். அப்ப அம்பலக்கூத்தனை பத்தி சொல்லாம இருக்க முடியாது. கூத்த பெருமான் எங்கே இருந்து நடனம் ஆடுகின்றார் அப்படின்னா, தில்லை என்ற திருத்தலத்தில் நின்று அம்பலத்தை ஆடு அரங்கமாக வைத்து ஆடிக்கொண்டு இருக்கின்றார். யார் அப்படின்னா, எங்களுடைய அத்தன், அதாவது அத்தான் என்று சொல்லப்படுகின்ற தலைவன் என்ற பொருளில். அப்ப எங்க தலைவன் இங்கே நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றார். எப்படிப்பா ஆடுறாரு அப்படின்னா, எல்லா திசைகளிலும் வானவர்கள், அதாவது தேவர்கள் போற்றி துதித்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் போற்றி துதிக்கக்கூடிய தில்லை என்ற திருத்தலம். அப்புறம் பெருமான் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, நம்ம நம்பி ஆரூரர் சொல்லுவது போல முத்தினை மாமணிதன்னை வைரத்தை அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா? அந்த மாதிரி முத்து மணி வைரம் என்று இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாலை கட்டிட்டு அந்த மாலைக்கு நடுவில் அழகான மலர்களை வச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வாசனைக்கு வாசனை ஆச்சு, ஒளிக்கு ஒளியும் ஆச்சு, அவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட மாலையாகவும், அது மட்டும் இல்லை, தூண்டுகின்ற விளக்கு இருக்கு, அதை தூண்டி விட்டா பிரகாசமாக எரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிரகாசம் ஒளி நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு விளக்கு எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட இடம்தான் இந்த தில்லை என்று சொல்லப்படுவது. என்னன்னா, இயற்கை ஒளியும் செயற்கை ஒளி, முத்துக்களில் இருந்து வரக்கூடிய இயற்கை ஒளியும் விளக்கில் தூண்டுகின்ற விளக்கின் மூலமாக வரக்கூடிய செயற்கை ஒளியும் அதோடு சேர்த்து தேவர்கள் போற்றுகின்ற இசையாகவும் எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய அம்பலம். என்னன்னா, நாத விந்து தத்துவமாக இந்த இடத்துல பெருமானை நமக்கு கண்முன் காட்டுகின்றார். ஏன்னா இசை வடிவமாகவும் சரி, அதாவது நாத தத்துவம் என்று சொல்வதன் மூலமாகவும் சரி, சொல்லும் பொருளுமாக இருந்து சொல் பொருள் அற்ற ஒரு நிலைக்கு நம்மை எடுத்து செல்லுவதற்காக அங்கே அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றார் என்ற குறிப்பு தான் இந்த முதல் பாடல்ல நாம பார்க்க முடிகின்றது. அழகான ஒரு பாடல். 2வது பாடல் திருச்சிற்றம்பலம். கடியார் கணம் புல்லர் கண்ணப்பர் என்று உன் அடியார் அமருலகம் ஆளனியாளாதே முடியா முத்தி வாழ்வி மூவாயிரவரோடும் குடி வாழ்க்கை கொண்டு நீ குலாவி கூத்தாடினையே. திருச்சிற்றம்பலம். அற்புதமான ஒரு பாடல் பாருங்க. அதாவது கணம்புள்ள நாய், இந்த பதிகம் முழுவதுமே அடியார் சிறப்பை எடுத்து சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கிற ஒரு பதிகம் தான். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுல பாருங்க, கணம்புள்ள நாயனாரும் சரி, கண்ணப்ப நாயனாரும் சரி, அவர்கள் அவர்களுடைய தொண்டு நெறியில நின்று பெருமானுடைய திருவடியை அடைஞ்சாங்க. அப்போ பெருமான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அவங்க கூட அங்க சிவலோகத்துல இருந்திருக்கணும் இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவங்க முக்தி அடைஞ்சிட்டாங்க. அவர்களை சிவலோகத்துல உட்கார வச்சுட்டு சாமி இங்க வந்துட்டாராம். 3000 தில்லை 3000 சேர்ந்து இருப்பதற்காக இங்க அவர்களோடு குடிகொண்டு இருக்கின்றார் பெருமான் அப்படிங்கிற குறிப்பு. என்னன்னா, இதுல அதாவது நீங்க அந்த வேள்வி, முத்தி வேள்வி செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்றது கிரியை தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்னன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கண்ணப்ப தேவநாயனார் ஞான நெறியில நின்னாரு. அதே மாதிரி நம்மளுடைய கணம்புள்ளநாதர் சரியை தொண்டுல நின்னாரு.
இவர்கள் இருவருக்கும் பெருமான் முக்தி கொடுத்துட்டார். சரியை ஒரு 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 ஓரம், ஞானம் ஒரு ஓரம். இப்போ பெருமான் என்ன பண்ணுறாரு, நடுவில் இருக்கிற கிரியையாளர்களையும் முக்தி அடைய வைக்கணும் இல்லையா, அதனால இறங்கி வந்திருக்கிறாரா இங்கே பூலோகத்துக்கு. அதுவும் எங்கே இருக்கிறாரா, தில்லை என்ற திருத்தலத்தில் அரங்கத்தை ஆடுகின்ற ஒரு இடமாக கொண்டு அங்கே பெருமான் ஆடிக்கொண்டு இருக்கின்றார், மற்றவர்களையும் கரை சேர்த்து வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அப்படிங்கிற ஒரு குறிப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். உண்மை விளக்கத்தில் வரக்கூடிய ஒரு குறிப்பு. அம்மை காண பெருமான் இங்கே நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏன் அப்படின்னா ஆனந்த நடனம், ஞான நடனம், ஊன நடனம் என்ற அனைத்தையும் செய்கின்றார் உயிர்களுக்கு பக்குவம் கொடுப்பதற்காக அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி பக்குவம் கொடுத்து அவர்களையும் சிவலோகம் அடைய செய்ய வேண்டும் என்பதற்காக பெருமான் இங்கே ஆடல் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை 2வது பாடலில் வச்சு மிக அழகாக அருள் செய்கின்றார். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 தீ என்ற ஒரு குறிப்பு வருகின்றது. அது என்ன 3 தீ அப்படின்னா, பயணத்தின் போது எடுத்து செல்லக்கூடிய காருகாபத்தியம், அதே மாதிரி வீட்டில் செய்யக்கூடிய வேள்விக்காக உள்ள தாக்கினாக்கினி மற்றும் கோயில்களில் செய்யப்படுகின்ற ஆகவனியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்றும் தான் வந்து ஒவ்வொரு பலன் கொடுக்கக்கூடியது. உதாரணத்துக்கு காருகபத்தியம் அப்படின்னீங்கன்னா மழையும் பாதுகாப்பும் கொடுக்கக்கூடியது. தாக்கினாக்கினி என்று சொல்லப்படுவது பகையை நீக்கி அதே நேரத்தில் வறுமையையும் நீக்கக்கூடியது. ஆகவனியம் என்று சொல்லப்படுவது வந்து எல்லா விதமான பேர்கள், அதாவது நாம் எதை விரும்புகின்றோமோ அனைத்தையும் கொடுக்க வல்லது. இப்படிப்பட்ட 3 தீகள் தான் வைத்து இங்கே வேள்விகள் செய்கின்றார்கள் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக எடுத்து சொல்கின்றார் இந்த 2வது பாடலில். 3வது பாடல் திருச்சிற்றம்பலம். அல்லியம் பூம்பழனத்து ஆமூர்நாவு கரசை செல்ல நெறி வகுத்த சேவகனி தென்தில்லை கொல்லை விட ஏறி கூத்தாடரங்காக செல்வ நிறைந்த சிற்றம்பலமே சேர்ந்தனையே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் நமக்கு திருநாவுக்கரசு பெருமானை நினைவில் கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு பாடல். அதாவது மூவர் முதலிகள் என்று சொன்னாலே நமக்கு திருநாவுக்கரசு பெருமான் வந்து கண்டிப்பாக அதில் வந்துருவாங்க. அது மட்டும் இல்லை, சொல் உறுதிக்கு அப்பர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவரை மாதிரி, அதாவது 4, 5, 6வது திருமுறைகள் பாடியவர். அதை எடுத்து படிக்கும்போது 6வது திருமுறையில் கண்டிப்பாக அழுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அனுபவத்தை புழிந்து வைத்திருப்பார். 5வது திருமுறை எடுத்து படித்தாக்க நம்மளை வந்து நிற்க வச்சு கன்னத்தில் பலார்னு அரைஞ்சு, நீ வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இப்படி இல்லையா வாழணும் அப்படின்னு நமக்கு ஒரு அறிவு உபதேசம் செய்வதாக எடுத்து அதில் வந்து அந்த 5ஆம் திருமுறை முழுக்கவே இருக்கும். 4ஆம் திருமுறை வந்து அவர் தன்னை, அதாவது நான் இப்படிலாம் தப்பு பண்ணிட்டேனே சாமின்னு சொல்லிட்டு வருந்தும் விதமாக அமைத்து கொடுத்திருப்பார். அப்போ 4, 5, 6 இந்த 3 திருமுறைகளும் நாம் எடுத்து கண்டிப்பாக படிக்க வேண்டிய, ஒவ்வொரு சைவனும் படிக்க வேண்டிய ஒரு திருமுறை என்றுதான் நம்ம இந்த 3 திருமுறைகளும். அப்படிப்பட்ட 3 திருமுறைகளை நமக்கு அருளி செய்த அப்பர் பெருமான், திருநாவுக்கு அரசர் என்ற பெயர் பெருமானால் சூட்டப்பட்டவர். அவர் வேற்று சமயம் சார்ந்த போது அவருக்கு வந்து வேற சமயத்தில் அதற்கான தலைவராகவே அவர் திகழ்ந்தார். அந்த அளவுக்கு அவருக்கு படிப்பறிவு, வாழ்க்கையில் நிறைய அனுபவித்ததுனால அவருக்கு பட்டறிவு. ஆக பட்டறிவும் படிப்பறிவும் நிறைந்த ஒரு ஆன்றோராகத்தான், அருளாளராகத்தான், பெருமானின் திருவடிக்கு அன்பு செய்பவராகத்தான் அப்பர் பெருமான் திகழ்ந்து வந்தார். இன்னொன்று என்னன்னா, அப்பர் பெருமான் தனது தள்ளாத வயதிலும் உழவாரம் என்பதை மேற்கொண்டார். 82 வயதுலெல்லாம் யோசிச்சு பாருங்க, 50 வயசுலேயே நம்மளால எந்திரிச்சு நடக்க முடியல, கை வலி, காலு வலி, இடுப்பு வலி, முட்டு வலின்னுட்டு இருக்கிறோம். 82 வயசுல கோயிலாக சென்று அழகாக அங்கே பெருக்கி கூட்டி தொடச்சு அங்கே இருக்கிற மரங்களை எல்லாம் அகற்றி நந்தவனங்கள் அமைத்து கடினமான தனது உடல் உழைப்பை வந்து பெருமானின் திருவடிக்கு வைத்திருக்கிறார். நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு அவருடைய வாழ்க்கை ஒரு படிப்பினையாக அமைய முடியும்.
இன்றைக்கி நம்ம ஒரு பெட்ரூம் வீட்டை பெருக்கி துடைக்கிறதுக்குள்ளாலேயே நம்மளுக்கு வந்து எவ்வா முடியலைங்கிறோம். ஆள் வைக்கலாமா, 4 பேரை வேலைக்கு வைக்கலாமாங்கிறோம். ஒரு கோயில், அந்த காலத்தில் கோயிலெலாம் எவ்வளவு பெருசாக இருந்திருக்கும். இப்போ எல்லாம் கோயில் நிலத்தெல்லாம் ஆட்டையை போட்டதுக்கு அப்புறமே அவ்வளவு பெருசாக இருக்குது. அப்போது ஒரிஜினலாக அவ்வளோ கோயில் இடம் கொடுத்துருந்தப்ப எவ்வளவு பெரிய இடம் இருந்திருக்கும். அனைத்தையும் சுத்தம் செய்கின்ற ஒரு வேலை அப்படின்னா எவ்வளவு கடினமான வேலை. அப்பர் பெருமான் அதை உறுதியோடு செய்தார். அதனால தான் பார்த்திங்கன்னா, உழவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் அப்படின்ற ஒரு குறிப்பு நம்ம இங்கே நினைவில் வைக்கணும். அதே மாதிரி அவர் கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குமாம். பெருமானை நினைத்து பெருமான் மேல் கொண்ட அன்பின் காரணமாக அவர் தான் வந்து அதிகமான பாடல்களை நமக்கு பாடி கொடுத்திருக்கின்றார். ஆனால் நாம் தான் வந்து ரொம்ப தாராள மனசு கொண்டவர்கள். கரையானுக்கெல்லாம் கொடுத்து அது கரையான்களெல்லாம் உடம்பை வளர்க்க வச்சிட்டோம் இல்லையா? அதனால நம்மளுக்கு நிறைய பாடல்கள் கிடைக்கல. ஆனால் அப்பர் பெருமானுடைய கிடைத்த பாடல் வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, சொல் உறுதிக்கு அப்பர் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு அந்த சொற்றொடருக்கு ஏற்ப அவருடைய பதிகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். இதில் பாருங்க, அல்லியம் பூம்பழனத்து ஆமூர் நாவுக்கரசை, திருவாமூர் என்ற திருத்தலத்தில் நாவுக்கரச பெருமான் பிறக்கின்றார். அங்கேதான் அவர் அவதாரம் செய்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லி, அப்படிப்பட்ட அப்பர் பெருமானின் திருவடியில் சேரும் வரம் பெருமான் கொடுத்தார் இல்லையா? உண்மையான செல்வம் எது என்று காட்டினார் இல்லையா? அந்த குறிப்பை சொல்லிட்டு, செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய தில்லையில் இருக்கின்ற நீ உண்மையான செல்வம் எது என்பதை அப்பர் பெருமானுக்கு காட்டின இல்லையா அப்படின்ற ஒரு குறிப்பு. அதாவது செம்மையே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட அப்படின்னு அப்பர் பெருமான் பாடியிருப்பார். அது மாதிரி திருநின்ற செம்மை அப்படின்னா எந்த விதத்திலையும் வழுவாமல் இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா திருநின்ற. நம்ம வீட்டிலலாம் திரு வரும் திரு போயிடும், ஆனால் சாமி கிட்ட மட்டும் திரு நிற்கும். எப்பவும் வர்றதும் கிடையாது, போகிறதும் கிடையாது. அதே மாதிரி நம்ம காழிப்பிள்ளையார் பாடுவது போல, செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே. செல்வம், உண்மையான செல்வம் எது? பெருமானின் திருவடியை போற்றி துதிப்பது தான் அப்படிங்கிறத மிக அழகாக எடுத்து சொல்லுகின்ற ஒரு பாடல். அதாவது தில்லையில் கூத்த பெருமானாக இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான் தான் அப்பர் பெருமானை ஆட்கொண்டார் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக எடுத்து சொல்லும் 3வது பாடல். 4வது பாடல் திருச்சிற்றம்பலம். எம்பந்த வல்வினை நோய் தீத்திட்டு எமையாளும் சம்பந்தன் காழியர்கோன் தன்னையும் ஆட்கொண்டருளி அம்புந்து கண்ணாளும் தானும் அணி தில்லை செம்பொன் செய் அம்பலமே சேர்ந்திரு கையாயிற்றே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல், நேத்திக்குள்ள பாடல் அப்பர் பெருமானை பார்த்தோம். அப்போ இன்றைய பாடல் காழிப்பிள்ளையார், அதாவது திருஞான சம்பந்தர் என்று பெயர் கொண்டவர், ஞான சம்பந்தம் உடையவர், ஞானமாக இருக்கக்கூடிய சிவபெருமானோடு சம்பந்தப்பட்டவர். அது மட்டும் இல்லை, ஞானத்தை நமக்கு கொடுப்பதற்கு சம்பந்தப்பட்டவர். அதனால தான் அவர் தன்னை காழியர் கோன் அப்படின்னும் அழைப்பதை பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லை, தன்னை தமிழோடு எல்லா இடத்துலையுமே சேர்த்து பார்த்தவர். இவர் வைதீக முறைப்படி வைதீக குலத்தில் பிறந்து வேதியர் வழியில் வாழ்ந்தாலும் வளர்ந்தாலும் முழுக்க தமிழ் வளர்ப்பதற்காக போராடியவர். அவருடைய பதிகங்களை எடுத்து நாம் பார்த்தோன்னா இன்றைக்கு ஒன்றும் கிடையாது. அவரோட பதிகத்தை எடுத்து அதற்கு சரியாக பொருள் சொல்லினாதான் உங்களுக்கு PhD அல்லது தமிழ் ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் யாருமே, முக்காவாசி பேர் தமிழ் ஆசிரியர் ஆக முடியாது. அப்படிப்பட்ட ஆழமான தமிழோடு அவர் தன்னை பந்தப்படுத்தி கொண்டவர். அப்படிப்பட்ட காழிப்பிள்ளையார். ஏன் அப்படின்னா, தமிழையும் வடமொழியையும் நாம் பிரிக்கக்கூடாது, பிரிக்க முடியாது என்ற பெருமானின் எண்ணத்தை நமக்கு நிலைநிறுத்துவதற்காக அவதாரம் செய்து வந்தவர். ஏன் அப்படின்னா, தமிழும் வேதமும் பெருமானுக்கு ஒன்று தான். அவர் எங்கேயுமே பிரித்து பார்க்கல. யோசிச்சு பாருங்க, நாம் போய் சாமி கிட்ட போய் நின்றுட்டு, சாமி என் பேர் இது, என் குலம் இது, என் கோத்திரம் இது, என் நட்சத்திரம் இது அப்படின்னு சொன்னா தான் சாமிக்கு நம்மளை தெரியுமா என்ன? கண்டிப்பாக கிடையாது. நாம் போய் நிற்கிறதுக்கு முன்னாடியே முக்காலங்களும் அறிந்தவர். இந்த வாழ்க்கை மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் நம்ம என்னவா வாழ்ந்தோம், அடுத்தது என்ன வாழ போகிறோம், எப்படி பிறக்க போகிறோம் என்பது முதற்கொண்டு பெருமானுக்கு தெரியும். அப்போ பெருமானுக்கு அறிமுகம் செய்வதற்கு மொழி தேவை அல்ல.
ஆனால் நாம் பேசும்போது நாம் புரிஞ்சுக்கணும் இல்லையா, அதற்கு மொழி வேண்டும். அதற்கான ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. வடமொழி மட்டுமே தெரிந்தவர்கள், நன்றாக உச்சரிக்க தெரிந்தவர்கள் மந்திரத்தின் மூலமாகவே பெருமானின் திருவடி அடைய முடியும். சோமாசிமார நாயனார் என்ற 63 நாயன்மார்களில் ஒருத்தர் இருந்தார். சோமயாஜி என்பது அவருடைய பெயர். ஏன் அப்படின்னா சோமயாகம் செய்து 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 பெருமானின் திருவடியை அடைந்தவர். அதே மாதிரி உருத்திர பசுபதிநாதர் ருத்ரம் சொல்லியே பெருமானுடைய திருவடி அடைஞ்சார். அப்போ வேதங்களுக்கும் அதே அளவுக்கு மகிமை இருக்கு அப்படிங்கிறத நமக்கு காட்டினார்கள் 63 நாயன்மார்களும். பெருமானும் அதற்கு காட்டி அதை நமக்கு காண்பிப்பதற்காக கூட நின்னார். அதே மாதிரி தமிழ் மட்டுமே தெரிந்தவர்கள், தமிழ் மட்டும் நல்லா உச்சரிக்க வரும் அப்படிங்கிறவங்க தமிழில் நல்லா பெருமானை போற்றி பாடலாம். அதுவும் பெருமானின் திருவடியை எடுத்து செல்லும். ஆனால் காழ்ப்புணர்வு எங்கேயும் இருக்கக்கூடாது. தமிழ் வேண்டாம், வடமொழி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அந்த வேண்டாம் அப்படிங்கிறது எங்கே வருதோ அங்கே அன்பு இருக்காது. அன்பு இல்லைன்னா சிவம் அங்கே இருக்காது இல்லையா? அப்போ நாம் என்ன செய்யணும்? எனக்கு வரலை, வேண்டான்னு சொல்கிறத விட எனக்கு வரலை, அதனால நான் அதை விட்டு விலகுகின்றேன் அப்படின்னு சொல்கிறது தான் நியாயமான பேச்சாக இருக்கும், நியாயமான வழியாக இருக்கும். ஏன்னா நம்ம மூவர் முதலிகளும் நமக்கு சொன்னது அதுதான். ஆரியமும் தமிழும் ஆனார் தாமே, வடமொழியும் தென் தமிழும் ஆனார் தாமே. பெருமான் தானே எல்லாமாகவும் இருக்கின்றான். பெருமானுக்கு பாஷை வேண்டாம். நாம் எந்த பாஷையில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதோ அந்த பாஷையில் பெருமானை வணங்கலாம். இதை சொல்லுவதற்காக வந்தவர் தான் காழிப்பிள்ளையார். அவருடைய தமிழை நீங்கள் எடுத்து படித்தோம் அப்படின்னா அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு விளையாடி இருப்பார். ரதபந்தத்தில் இருந்து, அதே நேரம் நம்மளுடைய யமகமில் இருந்து இது மாதிரி நம்மளுடைய பாலிண்ட்ரோம்னு இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மொழி மாற்று, மாலை மாற்று, திருத்தாளச்சதி, யாருமே முயற்சி செய்யாத ஒரு அமைப்பு திருத்தாளச்சதி. இன்னைக்கு யாராவது ஒன்று அந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்களான்னு பார்ப்போம், யாருமே கிடையாது. தமிழ் வேணும் தமிழ் வேணும்னு சொல்கிறவங்க கூட அதை எழுத முடியாது. அப்படி ஒரு கடினமான ஒரு பாடல்களாகத்தான் அது அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட திருமுறைகளை நமக்கு கொடுத்து அருள் செய்த முதல் 3 திருமுறைகளை கொடுத்து அருள் செய்த காழிப்பிள்ளையார் அவரை எப்படி சொல்றார் பாருங்க. என்னை பந்தித்து இருக்கக்கூடிய வல்வினை நோய் தீர்ந்து போவதற்காக என்னை ஆளக்கூடிய காழியர்கோன் காழி என்ற சீர்காழி என்ற திருத்தலத்தில் பிறந்தவர், அவதாரம் செய்தவர். அவரை ஆட்கொண்டு அருளின சிவபெருமான் யார் அப்படின்னா இங்கே அம்பலத்தில் அம்மையோடு இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான் அப்படிங்கிற குறிப்பை 4வது பாடலில் மிக அழகாக வைத்து அருள் செய்வதை பார்க்கின்றோம். 5வது பாடல் திருச்சிற்றம்பலம். களையா உடலோடு சேரமானாரூரன் வளையா மதம் மாறா வள்ளானை மேல் கொள்ள முளையா மதி சூடி மூவாயிரவரோடும் அளையா விளையாடும் அம்பலம் நின்னாடரங்கே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் அடியனுடைய குருநாதர் நம்பி ஆரூரரை நினைவில் கொண்டு வரும் அற்புதமான பாடல். அதாவது பெருமான் என்ன செய்கின்றார்? நம்பி ஆரூரரை பூமிக்கு அனுப்புகின்றார். அதை பாருங்க, களையா உடலோடு சேரமான் ஆரூரர். அருளாளர்கள் பாடும்போது எங்கேயுமே அவரை சுந்தரர் என்று சொல்லவே இல்லை. அதை நாம் உள்வாங்கிக்கணும். ஏன்னா அருளாளர்களுடைய வாக்கு எல்லாமே பெருமான் கிட்ட இருந்து வர்ற வாக்கு இல்லையா? 12 திருமுறைகள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் திருமுறையில் கையிலையோட சுந்தரன் என்ற பெயர் முடித்து விடுகின்றார் சேக்கிழார் பெருமான். அதற்கு பிறகு எல்லாமே நம்பி ஆரூரர் தான். அவருடைய பெயர் பூமியில் திருவவதாரம் செய்த பிறகு அவருடைய பெயர் நம்பி ஆரூரர் தான். அதனால தான் இங்கேயும் ஆரூரர் என்ற பெயர்லேயே வருகின்றார். சேரமான் பெருமாள் நாயனாரும் நம்பி ஆரூரரும் பெருமானை பார்ப்பதற்காக, பெருமானின் திருவடியை அடைவதற்காக திருக்கையிலை செல்கின்றார்கள். எப்படி செல்கின்றார்களா? வெள்ளானையில் செல்கின்றார்கள், ஆனையில் செல்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை இங்கே சொல்றாரு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம நம்பி ஆரூரர் அவர் திரு அவதாரம் செய்தது அடியார் பெருமைகளை பாடுவதற்கு. அவர் 2 பெண்களை பார்த்து இங்கே அவர்களை மணந்து இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட, பெருமானால் கொடுக்கப்பட்ட வரம். அதனால் அவர் இங்கே வந்தார். அதற்கு ஏற்ப
பதிகங்கள் நிறைய பாடினார். நமக்கு அதுவும் கிடைக்கல, நிறைய பதிகங்கள் 100 பதிகங்கள் தான் கிடைச்சிருக்கு. அந்த 100 பதிகங்கள்லேயே அத்தனை ஒரு பொழிவாக, அதாவது நவரசம் என்பதை மிக அழகாக நாம் அதில் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அருமையான பாடல்கள் கொண்ட பதிகங்கள் தான் அவர் அருளி செய்தது. இது முழுக்க வந்து 7ஆம் திருமுறையாக நமக்கு தொகுத்திருக்கின்றார். நம்ம நம்பி ஆரூரரை நினைத்து கொண்டே, அவரை குருவாக நினைத்து கொண்டே எத்தனை பேர் வந்து பெருமானுடைய திருவடி அடைஞ்சிருக்காங்க தெரியுமா? அதாவது நம்பி ஆரூரர் அப்படிங்கிற அந்த பெயர் எத்தனை சக்தி வாய்ந்தது அப்படி. ஏன்னா நம்பி ஆரூரர் என்பது 5 எழுத்து, 5 எழுத்து மந்திரமாகவே வருகின்றது நமக்கு அவருடைய பெயர். இதில் அவரை புகழ்ந்து போற்றி பாடி நம்பி ஆரூரரையே துதி செய்து கொண்டு பெருமானின் திருவடியை அடைந்ததில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர் பரவநாச்சியார், சங்கிலி நாச்சியார். சடங்கவி சிவாச்சாரியாருடைய திருமகள். அதற்கப்புறம் சேரமான் பெருமாள் நாயனார் மறக்க முடியாது, சோமாசி மாற நாயனார் மறக்க முடியாது, பெருமழலை குறும்பனார் மறக்க முடியாது, அதே மாதிரி ஏயர்கோன் கலிக்காமர் அவரையும் மறக்க முடியாது. இப்படி பலர் பெருமானுடைய திருவடியை அடைவதற்கு இவரை குருவாக நினைத்து கொண்டே சென்றார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அப்போ நாம் பெருமானின் திருவடியை பிடிப்பதை விட அடியார்களுடைய திருவடியை பிடித்தால் வெகு சீக்கிரத்தில் பெருமானுடைய திருவடியை அடைய முடியும் அப்படின்றதை வாழ்ந்து காட்டியவர்கள் நமக்கு நம்ம நம்பி ஆரூரர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட நம்பி ஆரூரர் கைலை அடைகின்றார், பெருமானின் திருவடியில் சேர்கின்றார். அங்கே அதுவும் எப்படியா, அம்பலம், அதாவது தில்லை என்ற திருத்தலத்தில் அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்ற எங்கள் பெருமான் தான் இதையெல்லாம் செய்தாரு அப்படிங்கிற குறிப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்பி ஆரூரர் பெருமான் முன்னாடி போய் நிற்கிறாரு சிதம்பரத்தில். அங்கே தான் அவருக்கு 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, எல்லாம் அப்படியே வந்து கண்களாக மாறிடுச்சான். 4 கரணங்கள் இருக்கு இல்லையா நமக்கு, புத்தி சித்தம் அகங்காரம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இது எல்லாம் சித்தத்தில் வந்து நிற்கிதான். அதுக்கப்புறம் அப்படின்னா குணம்னு சொல்கிறோம்ல, எல்லாம் திருந்து சாத்வீகமாக வந்துருச்சான். எல்லாமே ஒன்றா வந்து, அதாவது சொல்லுவாங்கள்ல ஃபோக்கஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக வந்து நம்ம நம்பி ஆரூரர் வந்து பெருமானை சிதம்பரத்தில் தரிசிக்கிறார் அப்படிங்கிறத வந்து நாம் இன்றும் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லக்கூடிய ஒரு பாட்டு தான். எப்படி பெருமானை வணங்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த பாட்டை தான் எடுத்துக்காட்டு சான்று பாடலாம் நாம் இன்றைக்கும் பார்த்துட்ருக்குறோம். அப்படிப்பட்ட நம்பி ஆரூரரை நம் நினைவில் கொண்டு வந்து நம் கண்முன் கொண்டு வந்து காட்டக்கூடிய அற்புதமான பாடல் தான் இந்த 5வது பாடல். 6வது பாடல் திருச்சிற்றம்பலம். அகலோகம் எல்லாம் அடியவர்கள் தற்சூழ புகலோகம் உண்டென்று புகும் இடம் நீ தேடாதே, புவலோக நெறி படைத்த புண்ணியங்கள் நன்னிய சீர் சிவலோகம் ஆவதுவும் தில்லை சிற்றம்பலமே. திருச்சிற்றம்பலம். அருமையான ஒரு பாடல். அதாவது எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருக்கிறோம் இல்லையா, அதற்கு மிக அழகான ஒரு பாடல். இந்த பிறவியில் மட்டும் இல்லைப்பா, பிறந்து அதுக்கப்புறம் அடுத்த பிறவியில் கூட நீ எங்கே போகணுங்கிற திணறெல்லாம் உனக்கு வேணாம். எங்கே செல்ல வேண்டுமோ அந்த நெறியை படைத்து அது போகிறதுக்கான வழியை கொடுத்து என்ன நாம் செய்யணும் அப்படிங்கிற தெளிவையும் நமக்கு கொடுத்து யார் நம்மளை வழி நடத்துகிறாங்களாம்? சிவபெருமான். நாம் எங்கே புக வேண்டும், அதாவது இந்த உயிருக்கு பிறந்த வீடு அப்படின்னு சொல்கிறது நாம் ஆணவத்தில் இருந்து வந்து ஆணவம் சார்ந்து வந்தது. அப்போ நம்மளுடைய புகுந்த வீடு எது? ஒரு பெண்ணுக்கு புகுந்த வீடு தான் கடைசி வரைக்கும் நிலையாக இருக்கக்கூடியது இல்லையா? அப்போ நாம் புக வேண்டிய இல்லம் எது அப்படின்னா பெருமானுடைய திருவடி. பெருமானுடைய திருவடி தான் நமக்கு புகுந்த வீடு. அங்கே புகாத வரைக்கும் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த பிறந்து வீட்டிலே தான் உட்காந்துட்ருப்போம், அல்லோலப்பட்டுட்டு கிடப்போம். ஆனால் புக வேண்டிய வீடு என்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சு அதில் புகுவதற்கான ஒரு முயற்சியை நாம் செய்ய ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பெருமான் பார்த்துக்குவார். அதனால தான் பெருமான் என்ன பண்ணுறாராம், அடியார்கள் சூழ உட்காந்துருக்கிறாராம். ஏன்னா அடியார்கள் நடுவுள் இருக்கும் ஆனந்தம்தான் உண்மையான புகுந்த வீட்டுக்கு நம்மை இழுத்து செல்லும், அழைத்து செல்லும், இட்டு செல்லும் ஒரு நன்னெறி.
அப்ப பெருமான் அதை நமக்கு காட்டுவதற்காக எங்க உட்கார்ந்துருக்கிறாராம், தரிசிக்க முக்தி தரும் தில்லை திருத்தலத்துல அடியார்கள் சூழ உட்கார்ந்துருக்கிறாராம். என்ன சொல்றாரு நமக்கு இதுல இருந்து என்ன செய்தி அப்படின்னா, அடியார்கள் கூட தில்லையை தரிசனம் செய்து கொண்டே வந்தால் அதுதான் நாம் புக வேண்டிய நம்மளுடைய புகுந்த வீடு அப்படிங்கிற ஒரு குறிப்பை மிக அழகாக இந்த 6வது பாடலின் மூலமாக எடுத்து சொல்லுகின்றார். ஆக தரிசிக்க முக்தி தரும் திருத்தலமான தில்லைக்கு உரித்தான அற்புதமான ஒரு பாடலாகத்தான் இந்த 6வது பாடல் அமைந்திருக்கின்றது. 7வது பாடல். திருச்சிற்றம்பலம். கழகமணி மாடம் சூழிகை சூழ் மாளிகை மேல் அழகமதி நுதலார் ஆயிழையார் போற்றி செய்ப்ப ஒளி கொண்ட மாமணிகள் ஓங்கிருளை அங்கற்றும் தெளி கொண்ட தில்லை சிற்றம்பலமே சிந்தனையே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் திருச்சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தோடைய வளப்பத்தையும் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற செயல்பாடுகளையும் எடுத்து சொல்லும் ஒரு பாடல். அதாவது இங்க மாட மாளிகைகள் எல்லாம் இருக்கின்றதா. இந்த மாளிகைகளில் வந்துட்டு அழகான பெண்கள் பாடி போற்றி துதித்து கொண்டு இருக்கின்றார்களாம் பெருமான. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பாடலாமா, பெண்கள் திருமுறை ஓதலாமா, பெண்கள் தீக்கை பெறலாமா, இப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நமக்கு கேட்டுட்டு இருக்கிறோமே. நம்மளுடைய இந்த பதிகங்கள்லாம் நமக்கு கொடுத்தது எப்போன்னு பாருங்க, கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னால, 1100 வருடங்களுக்கு முன்னால பெண்கள் அழகாக போற்றி துதித்து தில்லையில் பெருமானை வணங்கி இருக்கின்றார்கள் அப்படிங்கிற குறிப்பை இந்த பாடல்ல வைத்து பார்க்க முடிகின்றது. ஏன் அப்படின்னா, சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் என்ற வேறுபாடு பாகுபாடு இந்த உடலுக்குத்தானே ஒழிய உயிருக்கு கிடையாது. உயிர் அப்படிங்கிறது எந்த ஒரு பால் வேறுபாடும் அற்ற ஒரு நிலை. பெருமானை அடைவதற்கு தகுதி பெறுவதற்காக ஒரு உருவம் எடுக்குது. அது நாயாகவோ பன்னியாகவோ பறவையாகவோ ஆணையாகவோ சிலந்தியாகவோ ஆணாகவோ பெண்ணாகவோ உருவம் எடுக்கலாம். இது எல்லாமே மேல் சட்டை தானே ஒழிய உயிருக்கு ஆன்மாவுக்கு என்று சொல்லி பார்த்தோம்னா பால் பாகுபாடு கிடையாது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். அதனால பெருமானை போற்றி துதிக்கலாமா, திருமுறை பாடலாமா, சித்தாந்தம் படிக்கலாமா, தீக்கை எடுக்கலாமான்னா அது உயிரின் பக்குவம் தானே ஒழிய உடலுக்கானது கிடையாது. ஒன்று. 2வது, இங்கே அந்த பெண்கள் எல்லாம் அணிந்து கொண்டிருக்கின்ற அழகான அணிகலன்கள், அதுவும் நவரத்ன கற்களால் ஆன அணிகலன்கள் அங்கே இருக்கக்கூடிய இருளை அகற்றும் விளக்காக பளிச்சுன்னு இருக்கிறதுனால அங்கே இருள் சேராமல் இருக்கின்றது. அந்த அளவுக்கு பிரகாசமுள்ள இடமாக தில்லை இருக்கின்றது அப்படிங்கிற குறிப்பை இங்கே சொல்லி, இப்படிப்பட்ட இடத்தில்தான் எங்கள் பெருமான் கூத்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறது இந்த 7வது பாடலுடைய சாரமாக நாம் பார்க்கின்றோம். 8வது பாடல். திருச்சிற்றம்பலம். படகமும் நூபுரமும் பல்சீலம்பும் பேந்தோலிப்ப சுடக கை நல்லார் தொழுதித்த தொல்லுலகில் நாடகத்தின் கூத்தை நவிற்றும் அவன் நாள்தோறும் ஆடகத்தான் மெய்ந்த அம்பலம் நின்னாடரங்கே. திருச்சிற்றம்பலம். அற்புதமான, அதாவது மேல் சொன்ன 7வது பாடலும் 8வது பாடலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக அமைகின்றது. 7வது பாடலில் இசையை சொன்னார் இல்லையா, அதாவது பெண்கள் அங்கே இசையமைத்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள்னு சொன்ன மாதிரி 8வது பாடலில் இங்கே இருப்பவர்கள் அழகான கால்களில் அந்த கிண்கிணி சிலம்பு என்பதை அணிந்து கொண்டு அவர்கள் நடனமாடி மகிழ்கின்றார்கள். தனது நடனத்தை பெருமானுக்கு அர்ப்பணிக்கின்றார்கள் அப்படிங்கிற குறிப்பு. இதில் என்னன்னா, கையில், அதாவது அணிகலன்கள் அப்படின்னு ஒரு பெண் அணிவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம நடனம் ஆடும்போது அந்த இனிமையான ஒலி நமக்கு தாளச்சதியில் நாம் நிற்கின்றோமா அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. தப்பு பண்ணோன்னா ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். அதனால தான் அந்த இதை கட்டுறது, சலங்கை கட்டுறது. அப்போது நாம் தவறு செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு. அப்போ அது ஒரு குறியீடு, அந்த அணிகலன் அணிவது. இங்கே பெண்கள் அழகான கை வளையல்களையும் காலில் சிலம்புகளையும் அணிந்திருக்கின்றார்கள். ஏன் அணிந்திருக்கின்றார்கள் அப்படின்னா, அவர்கள் நடனத்தை பெருமானுக்கு அர்ப்பணிப்பதற்காக.
அப்படிப்பட்ட அதாவது அந்த விழாக்கோலம் சூழ்ந்ததாக இருக்கக்கூடிய திருத்தலம் தான் இங்கே தில்லை. இந்த தில்லையில் அழகான நடனம் ஆடிக்கொண்டிருப்பது யார் அப்படின்னா எங்கள் சிவபெருமான். இவர் எப்படிப்பட்ட இடத்துல ஆடிக்கொண்டிருக்கின்றனா, பொன்னால் வேய்ந்த கூரையை கொண்ட பொன்னம்பலத்தில் ஆடிக்கொண்டு இருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை தான் இங்கே இந்த பாடலில் வைத்து நாம் பார்க்கின்றோம். என்ன குறிப்பு? பெருமான் ஆடிக்கொண்டிருக்கின்றார், அங்கே நாமும் சென்று அவரோடு ஆடிக்கொண்டிருக்கின்றோம். அதாவது கூத்த பெருமான் அருகில் நாம் நின்று ஆடிக்கொண்டிருந்தால் அவருடைய மகிழ்ச்சி தான் நமக்கும் வரும். யோசிச்சு பாருங்க, பெருமான் நடனம் ஆடுவது ஐந்தொழில் செய்வதற்கு, நாம நடனம் ஆடுவது எதற்கு அப்படின்னா நம்மளுடைய அந்த பொறிப்புலன்களை எல்லாம் அடக்கி பெருமானிடம் நம்மை சரண் கொடுப்பதற்காக. மனசு ஒரு இடத்துல அலப்பாஞ்சிட்டு, கண்கள் ஒரு இடத்துல அலப்பாஞ்சிட்டு இருந்தால் நம்மளால நடனம் ஆட முடியாது. நடனம் அப்படிங்கிறது சரியா எப்போ வரும்னா 5 புலன்களும் ஒன்றாக நம்மளுடைய மனம் ஒன்றுபட்டு இருந்தால்தான் நடனம் அருமையாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு தியான நிலையைத்தான் இந்த பாடலில் நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். 9வது பாடல். திருச்சிற்றம்பலம். உருவத்தெரியுருவாய் ஊழிதோரெத்தனையும் பரவி கிடந்தயனும் மாலும் பணிந்தேத்த இரவிக்கு நேராகி எய்ந்திலங்கு மாளிகை சூழ்ந்து ஆரவிக்கும் அம்பலமே ஆடரங்கமாயிற்றே. திருச்சிற்றம்பலம். அதாவது இன்றைய பாடல் அண்ணாமலையாரை நமக்கு நினைவில் கொண்டு வரும் ஒரு அற்புதமான பாடல். பல ஊழிக்காலங்களாக பிரம்மனும் திருமாலும் பெருமானை போற்றி வணங்கி துதித்து கொண்டு இருக்கின்றார்களாம். இதை நாம நேரடியா பிரம்மா திருமால் என்று பிரம்மா திருமால் என்று எடுக்காம நாம் இதை எப்படி எடுக்கணும்னா, பணத்தின் பலத்தினாலேயோ அல்லது படிப்பின் பலத்தினாலேயோ பெருமானை வணங்குபவர்கள் அப்படின்னு நாம் எடுக்கணும். பல காலங்களாக அவர்கள் பெருமானை வணங்கி நின்றாலும் பெருமான் அவர்கள் பக்கம் திரும்புவது கூட கிடையாது. பெருமான் யாரிடம் மிகுந்த அன்போடு இருக்கின்றார் அப்படின்னா அவர் மேல் அன்போடு இருப்பவர்கள் கிட்டதான். அப்போ பெருமான் என்ன எதிர்பார்க்கிறாரு? அன்பு மட்டும்தான் எதிர்பார்க்கிறாரு. பணத்தினாலேயோ அறிவினாலேயோ பெருமானை அடைய முடியாது. அதே இதில் அன்பாக பெருமானிடம் சரண் அடைந்தால் கண்டிப்பாக அடையலாம். அதை சொல்லுவதற்காகத்தான் இந்த இடத்துல, அதாவது தில்லை என்று சொல்லப்படுகின்ற இந்த திருத்தலத்தில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அதுவும் எப்படி நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றாரா? 1000 கோடி சூரிய பிரகாசமாக நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அந்த சூரியனுடைய விளக்கு என்ன செய்கின்றது அப்படின்னா, அந்த ஒளி என்ன செய்கின்றது அப்படின்னா இருளை அகற்றுகின்றது. எங்கே இருக்கக்கூடிய இருள்? நம்ம அகத்தில் இருக்கக்கூடிய இருள். நம்ம அகத்தில் இருக்கக்கூடிய இருளின் காரணமாகத்தான் செல்வமும் படிப்பும் நமக்கு மிக முக்கியம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த விளக்கு, அதாவது அந்த ஒளி நம் மனத்தில் பட்ட மாத்திரத்தில் நாம் பெருமானின் திருவடிதான் முக்கியம் என்பது புரிய ஆரம்பித்து பெருமானிடம் சரணடைவோம். இங்கே தரிசிக்க முக்தி தரும் திருத்தலத்திற்கு சென்று சேர்வோம் என்று சொல்லி இந்த 9வது பாடல் மிக அழகாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர். 10வது பாடல். திருச்சிற்றம்பலம். சீடருரை தில்லை சிற்றம்பலத்தாந்தன் ஆடல் அதிசயத்தை அங்கறிந்து பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை 10ம் கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்றுவாரே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் திருக்கடைக்காப்பு, அதாவது பலஸ்ருதி என்று சொல்லப்படுகின்ற திருக்கடைக்காப்பாக அமைந்திருக்கின்றது. இங்கே என்ன இந்த பாடலுடைய குறிப்பு என்னன்னா, மேற்சொன்ன 10 பாடல்கள், அதாவது ஒவ்வொரு பாடலாக நாம் சிந்தித்து வருகின்றோம். மேற்சொன்ன 9 பாடல்களோடு சேர்த்து இந்த பாடலையும் சேர்த்து பாடுபவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற குறிப்பு தான். இதில் பாருங்க, கருத்து அறிந்து பாடக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு குறிப்பு. அது என்ன கருத்து அறிந்து அப்படின்னா, பொருள் தெரிந்து பாட வேண்டும். நம்மளுக்கு வேதத்துக்கும் தமிழ் மறையாக இருக்கக்கூடிய திருமுறைக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு என்னன்னா, நம்மளுடைய வேதத்திற்கு பொருள் தெரியாமலே சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அது உண்மையும் கூட.
காரணம் என்னன்னா அதிலிருந்து வரக்கூடிய ஒலிக்கு தான் ஆற்றல் அதிகம். அதனால அந்த ஒலி சரியாக வர வேண்டும். ஆனால் தமிழ் வார்த்தைகள் அப்படி கிடையாது. இது பொருள் தெரிந்து பாட வந்ததுன்னா அழகாக பாடலாம், இல்லை அப்படின்னா வாசிக்க கூட செய்யலாம். ஆனால் பொருள் தெரிந்து பாட வேண்டும். பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை புரிந்து பாட வேண்டும். ஏன்னா பொருள் அப்படின்னா திருப்பதிகத்தோடைய பொருள் நமக்கு விளங்கிருமான்னா விளங்காது. அதுவும் பொழிப்புரை தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு உண்மையான பொருளாக விளங்கக்கூடியவர் யார் அப்படின்னா சிவபெருமான் தானே. சிவபெருமான் தான் பொருள் என்பதை உணர்ந்து பாடினால்தான் திருமுறைகள் நமக்கு பலன் கொடுக்கும். இதில் சரியான பண்ணில் பாடுறோமா, சரியான குரலில் பாடுறோமா, சரியான தாளச்சதியில் நிற்குதா, இது எல்லாம் நாம் பார்க்க வேண்டியது தான். ஆனால் அதைவிட ஆழமாக பார்க்க வேண்டியது பெருமான் மேல் அன்பு கொண்டு பாட வேண்டும் அப்படிங்கிறது. அந்த குறிப்பை தான் நமக்கு இந்த 10வது பாடல் இதில் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. சேடர் உரைத்தில்லை. சேடர் என்பது சிரேஷ்டர் என்ற வடமொழியின் தமிழாக்கம். அதாவது உயர்ந்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய தில்லை. இங்க பெருமான் ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஆடல் அதிசயத்தை ஆங்கிருந்து, அதாவது அந்த ஆடலுடைய அதிசயங்களை பூந்துருத்தி என்று சொல்லப்படுகின்ற அடியேன் பாடுகின்றேன் அப்படின்னு ஆசிரியரோட கருத்தா இந்த பாடல்கள், அந்த தமிழ் பாடல்கள் எல்லாத்தோடையும் பொருள் தெரிந்து பாடினால், அதாவது பற்று நிலை பற்றுவரே, பற்ற வேண்டிய நிலை எது என்பதை தெரிந்து பற்றுவார்கள். இன்னைக்கு நாம் என்ன பற்றுகின்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதி பசு பாசம் என்று சொல்லப்படுவதில் பாசத்தை பற்றி நிற்கிறோம், அல்லது பசுவை பற்றி நிற்கின்றோம். யோசிச்சு பார்ப்போமே, நம்ம இன்னைக்கு எதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறோம்? வீடு, சொத்து, இல்லை நிலம், இல்லை அப்படின்னாக்கா புருஷன், பொண்டாட்டி, பிள்ளைங்க, அம்மா, அப்பா, தங்கச்சி, இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறோம். இது ரெண்டத்தையும் விட்டுட்டு பற்ற வேண்டியது எது என்றால் பதியை பற்றக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பெருமான் கொடுப்பார். அப்படிங்கிறது தான் இந்த 10வது பாடலோடைய அழகான ஒரு பொழிவா நிற்குது. இதோடு நமக்கு 19வது பதிகம் பெருமானின் பெருங்கருணை துணை நிற்க நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த பதிகமாக அடுத்த திருப்பதிகம் எது என்பதை பார்த்து நாம் சிந்திக்கலாம். அதுவரை தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.